மொழி பிரச்சனை தொடர்பா கமலஹாசனோட ஸ்டாண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? கமலஹாசன் ஸ்டாண்ட் வந்து அது வந்து ஒரு திரையுலக நிகழ்ச்சி. முதல்ல அவர் எதுக்காக அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, தமிழ் வந்து ஒரு மூத்த மொழி இல்லைன்னு சொல்லல. ஆனா தமிழிலிருந்து வந்ததுக்கான ஆதாரம் அவர் இருக்கான்னு சொல்லி நான் ஆராய்ச்சியாளரும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஐம் நாட் ஹிஸ்டாரியன் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த கருத்தை பதிவு செய்வதற்கு காரணம் புரியல. அதனால இப்ப வந்து வேகமாக சுரண்டு கொண்டிருந்த உலகத்தில் நான் வந்து முற்போக்கு சிந்தனையோடு நாம் வந்து முன்னேறி செல்ல வேண்டிய நாட்களில் திட்டங்கள் தீட்டி மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இந்த சர்ச்சைகளெல்லாம் கொண்டு வந்து இந்த சர்ச்சைகள் என்ன பயனடைய போறோம் நமக்கு தெரியல. கர்நாடகா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு அவருடைய சொல் வந்துருச்சு இல்லையா? அது தேவையான நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். இப்ப இங்க தமிழ் 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 பற்றி கொண்டவர்கள் இதை பற்றி ஒரு கருத்து இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. கமலஹாசன் சொன்னது உண்மை இல்லை என்று சொல்றதுக்கு வந்து சீமானை தவிர வேற யாரும் சொல்றதுக்கு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் 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 பற்றாளர்களாச்சு, ஏன் சொல்லல ஒரு கருத்து அதை பத்தி? அப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாமே செம்மொழி தான் இல்லையா? கிளாசிக்கல் லாங்குவேஜ் கன்னடா இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், தெலுங்கு இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரியா கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ் சான்ஸ்கிரிட் எல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். அந்த அந்தஸ்தை பெற்ற செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்ற பிறகு இதிலிருந்து தான் அது வந்தது என்று சொல்வதால் என்ன பயன் என்று புரியவில்லை. ஆனால் தமிழ் வெறி என்பது இருப்பது வந்து தவறு கிடையாது. ஆனா பிற மொழி இதிலிருந்து தான் வந்தது என்று சொல்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல வேண்டும். அது இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம வந்து மூத்த மொழி தான் நான் இல்லை நான் சொல்ல 4000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகள், சீமான் 50000 ஆண்டுகள் சொல்லிட்டாரு. அப்படிலாம் இருக்கும் போது இருக்கலாம், எங்கிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதாவது அவர் சொன்னது வந்து எதுக்காக சொன்னார் எனக்கு புரியல. அது எது உள்ள அர்த்தம் இருக்கா உள்கருத்து இருக்கா தெரியல. ஒரு படம் ஓடுறதுக்காக சொன்னார்.